ஒரு குஞ்சாடா குஞ்ச கூட காணமே. ஐயோ என்னையா பண்றது, நீங்க எல்லாம் குஞ்சு விரதமாக்குதாயா? குஞ்சுலாம் விரதமாக்குது. பம்பக்கார குஞ்சு வாங்கிக்கோ. பம்பக்கார குஞ்சு வேணா டக்குடக்குள். ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போறது? காலையில 7 மணிக்கெல்லாம் விரதம் முடிஞ்சு போயிரு. பூஜாரிக்கிட்டே போ, அவருக்கு தான் விரதம் முடிக்கணும். நீதான் பண்டிகை பாட்டு பத்தி பரவசமா கங்கணம் கட்டி இருப்பாரு. அப்படி இருக்க நான் எப்படினா போக முடியும்? 7 மணிக்கெல்லாம் விரதம் கடை வெட்டி போடுவாங்க, ஒண்ணு பயந்துக்காத. அப்படியா? ஏன்னா ஒரு பொட்ட பிள்ளைக்கு என்ன ரசிக்க தெரியாதா? என்ன ரசிக்க தெரியாதா? அதுக்கிட்ட ஆள் வச்சிருக்கேன். யாரு ஆளுக்குது என்னமோ தெரியல. பப்பா அடிக்க வாடா சாமந்திர போதப்பா. வாடா புத்தி எங்க வச்சிருக்க? அதான் பேசு. டேய் இல்ல பாட்டு கேக்குது, அது பாட்டு கேக்குது. எடுத்தோன்னு ஆஹா ஆஹா ஓஹோ குப்பா மேடுமா. டேய் அந்த பிள்ளைங்க நைட்டு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்? கட்டி பிடிச்சி அவுத்து மேல தூங்குவானா? ஜோட்டு பிள்ளை கட்டி பிடிச்சி தூங்கி என்ன பண்ண போற நீ? ஏய் வேற பாட்டு பாடுறா. வேற பாட்டு பாடு. ஆயாவுக்கு பெரும்போசு நடக்குது. நான் இல்ல, நான் தோல் பாய். அபிஷேகம் போச்சு 3 மணி நேரம் ஆக முடியாது. ஓய் நான் இப்ப இதெல்லாம் முடியாதா ஐயா? நான் நாளைக்கு ஒட்டுமொத்தமா ஒரு 50 பாட்டு பாடி போடுறேன். 5 மணிக்கெல்லாம் கூத்து முடிக்கணும். மேல ஒரு கை போட்டு கீழே ஒரு கை போட்டு மறுக்கணும் கழிச்சு போடுவேன். அறுக்கலாம் தான் பாக்குறாங்க ஐயா, முடியல. வேணாம் வேணாம் நீ வார்த்தைக்கு சிவராத்திரி உத்தரதாண்டவத்துக்கு போயிருக்குது. பள்ளி கல்வி செல்கின்ற மாணவ மலர் அனைவருக்கும் நமது கலைமகள் நாடகம் சார்பாக அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். அடியே தொழில் பெண்ணே இருந்தாலும் இசபை நாடு வந்துள்ளேனே. நான் யார்? எனது பெண்ணமென்று அர்த்தம் என்ன? அப்படியா?
அடுத்து கற்பூரத்தை பார்த்துலாம் தைரியமா பண்ணு. அடுத்து கற்பூரம் போஸ்தான் அதுக்கு தாங்க. ஆத்தா வந்து பார்த்துக்கோ. ஆமா ஆமா ஆத்தா அருளோட இருக்கிறோம். அருளோட இருந்தாலும் சரி தினேஷோட இருந்தாலும் சரி விடு. அடியே அடியே அம்மம்மா ஓய் எடுத்த பேர் தான் பச்சை விழியழகி. பச்சை விழியழகி இல்லாத ரூபி அன்பிலும் பாசத்திலே முடிச்சிலே மிகுந்த கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்குறக்கூடிய எடுத்த பேர் தான் கலைவாணி சரஸ்வதி. ஓ என்ன சொன்ன? கலைவாணி சரஸ்வதி. உன் பேர் தான் தலவாணியா? ஏய் கலைவாணி. கலைவாணி ஆமா சமகாலமா? ஆமா. எனக்கோ பொறுப்பு பேசும் சக்தியை கொடுப்பதோ எழுதி பொறுப்பு. பேசும் சக்தி ஆமா. இருந்தாலும் நீ எப்படி பிறந்தீங்கம்மா? தெரியுமா? ரகசியம் என்ன? அப்படியா? இது ஆடுறனா எனக்கு இப்படி வந்துருமாயா? இது ஆடிக்கே அப்படி வந்துடும். இங்க வரல எனக்கு எப்படி ஆடுறதுன்னே தெரியல அடிக்கிறதுக்கும். 6 வருஷம் ஆகுது ஐயா. இதே பம்பக்காரர் தான் வந்தாரு. திடீர்னு ஆனதுக்கு காலைல மாறுது. சரி சரி அது எப்படி கடந்தவா தெரியுமா? எப்படி? சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கரக வைத்து ஆசிரியர் ஒரு புறமாக இருந்து தேவாமிர்தமாகப்பட்டது கலந்தார்கள். சரி சரி ஆமாடி. அந்த அமிர்தத்திலே கலைவாணி சரஸ்வதி நான் பிரதிநிதி. நீங்க பிறந்து உங்களுக்கு மாலை முடிந்ததா என்னமா? எனக்கும் 14 வயது ஆன உடனே 16 வயசு ஆகி போச்சா? ஐயோ ஐயோ பிள்ளை யாரோ வேவ் போட்டாங்க. உன்னை யாரோ கெடுத்துட்டாங்களா? எனக்கும் காலகாலத்துல அது எப்படி நானா என் வாயால சொல்லுவேன்? வாயால சொல்லணும் இப்படி திரும்பி சூத்துல சொல்லு. எனக்கும் காலகாலத்துல ஆயிப்போச்சு. ஆயிப்போச்சு அந்த போய் கழுவிட்டு வா. தண்ணி உள்ள கொடுப்பாரு. தண்ணி கொடுறா. இல்லடா
வா. அவரு ஐயோ அவுக்க முடியாது. ஐயோ அவரு ஐயோ அவுக்க முடியாது. ஐயோ அவரு ஏய், அக்கா 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 நீ அந்த வீட்டுக்கு போலாமா? அந்த வீட்டுக்கு என்ன என்னது உங்களை எரிக்கிறதுக்கா? உங்களுக்கு எரிக்கிறீங்களா? அதே தகடதாடா. என்ன சுடுகாட்டு கூப்பிடுறான்? ஐயா அவன் ஓம் சித்தி போய் பிள்ளையா பிள்ளை எருமையாக்குறா. ஆமா இந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு வவ் வருது. இல்ல பாப்பா எனக்கு லவ் மூடு வந்துருச்சு. ஓ லவ் மூடு. நான் உன்னை காதல பண்றாயா? அண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா? அவன் ஆனாயிட்டு போகுது. ஆ காதல் 3 வகைப்படும். எப்படி? ஆட்டுக்காதல், ஆட்டுக்காதல், எருமக்காதல், எருமைக்காதல், நாய் காதல். சரி இந்த ஆட்டுக்காதல்லாம் எப்படி? 3 வகைப்படும் சொன்னேன்ல. ஆமா அது எப்படி எப்படி லவ் பண்றோம்? எப்படி எப்படி அதான் நான் கேக்குறேன். எப்படி எப்படி? இங்க வா. ஆட்டுக்காதலா இருந்தா ஆட்டுக்காதலா இருந்தா நீ பொட்டாடு. பொட்டாடு. சரி இருந்து போறேன். நான் என்ன தெரியுமா? நீ என்னது? நான் கடாய். கடாயம் எப்படி கத்தும்? இரு இரு. அப்ப உன்னை அங்க இருந்து அவுத்துட்டு மேய்ச்சிக்கிட்டு வரேன். நான் இங்க இருந்து மேய்ச்சிக்கிட்டு வரேன். வரீங்க அங்க இருந்து பொட்டாடு மேய்ச்சிக்கிட்டே வந்து கடாய் பார்த்ததும் பொட்டாடு சிக்னல் கொடுக்குது. எப்படி எப்படி கொடுக்குது? எப்படி கொடுக்குது? கரெக்டா கொடுக்குற பாரு. அப்படியா? பொட்டாடு சிக்னல் கொடுக்குது. எப்படி அப்படின்னு குடுக்குறிய? சரி இந்த பொட்டாடு சிக்னல் கொடுத்தா கடாய் கம்முனுக்குமா? எப்படி? கடாய் 2 மடங்கா சிக்னல் கூப்பிடுது. எப்படி? எப்படி? பொட்டாடு எப்படி கொடுக்கும்? அப்படிங்க அப்படியாமே? அப்படின்னு அவுத்துக்கிட்டு வந்து அப்படியே ஒரு என்ன பண்ற? எண்ணி 8 மாசத்துல 2 குட்டி போட்டுருவேன். சரி அப்ப எருமையாடுனா? எருமை காதல்னா எருமைக்காதல். நான் எருமை கடாயி, நீங்க எருமைக்கடாயி. நீ பொட்ட எருமை. சரி பொட்ட எருமை. நான் பரவாயில்லையா? ஏன்? பொட்ட எருமை அம்மாச்சி ஆள் கண்டா கத்துமே, சனிக்கு கத்துமே. ஏன் எப்படி? அது எப்படி கத்துது பொட்ட எருமை? எப்படி? ஓ இப்படிதான் கத்துமா? அப்படின்னு நீ கத்துற. சரி நான் கத்துறேன். எருமை கடாய் எப்படி தெரியுமா கத்தும்? எருமைக்கடை எப்படி? அப்படின்னு கத்தும். ஓ சனைக்கு. ஆமா இது எருமை காதல். சரி அடுத்து நாய் காதல். நாய் காதல் எப்படி? ஓ அது வேணாம் ஐயா. ஐயோ நான் சொல்லணுமே. நாய் காதல் பண்ணிவிட்டீங்கன்னா காடு காடா பின்னிட்டு தான் தெரியும். எப்படி நாது? அது அவளுக்கு அது. அப்படியா? ஆமா. ஏனா ஏனா. ஐயோ ஐயா அந்த மாதிரி அம்மா கழட்டி போட்டு வந்துட்டேன். சரி வா. வாடா. வந்துட்டேன். ஓ வாயிலெல்லாம் பிய கரைச்சு ஊத்த. ஊத்துங்க எல்லாம் நல்ல வார்த்தையே வராதா? ஆனா ஆ கெட்ட வார்த்தை பேசணும்னா ஆமா. இங்க இருக்கிறீங்க எனக்கு 6 சாமி அம்மா தெய்வமே முனிப்பா பெரியாண்டிச்சு. நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு என் மேல இந்த பிள்ளை பண்ணி போடுறாளே. நான் ஒரு வார்த்தை பேசியிருப்பனா? அப்படி பேசியிருந்தா நீ என்ன விட்டுரு, பொட்டிக்காரன்னு தின்னுபடு. அந்த வழியா தான் அண்ணா போதும் 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 போதும். அண்ணா நான் யாரை விட தெரியுமா? இதோ சத்தியலோகத்தை அனுவரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனை மாலையிட்டு. அவன் தான் கூட்ட சொன்னான். அப்படியா? அடே எனக்கோ 3 புதல்வர்கள் இருக்கிறார்கள். சரி சரி. தரணியால் நாரதன் சொல்லக்கூடிய 3 ஈன்றெடுத்தேன். அப்படி இருந்தாலும்